பிரைஸ் தி லார்ட். யோபுவின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீதிமான் தன் வழியை உறுதியாய் பிடிப்பான், சுத்தமான கை உள்ளவன் மென்மேலும் பலத்து போவான். எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீதிமான் பலத்திருப்பான். அதாவது கர்த்தருடைய பிள்ளைகள் தன்னுடைய தேவனுடைய வார்த்தையில உறுதியாய் நிற்கிறார்கள். எதனால? அதாவது கர்த்தர் கொடுத்த கற்பனை கட்டளை அதை விட்டு விலகினா சில ஆசீர்வாதம் கிடைக்கும், சில பிளஸிங் நம்ம லைஃப்ல வந்துடும், ஈஸியா கிடைச்சிடும். கஷ்டப்பட்டு ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்றதை விட ஈஸியா பெற்றுக்கொள்ள முடியும். ஆனா அது தேவனுக்கு பிரியமா இருக்குமா? அப்போ நீதிமானுடைய வாழ்க்கையில அவன் எப்படி இருக்கானா, கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து அவன் உத்தமத்துல உறுதியாய் நிற்கிறான் என்று வசனம் சொல்லுகிறது. அடுத்த வார்த்தை சொல்லுது பாருங்க, சுத்தமான கை உள்ளவன் மென்மேலும் பலத்து போவான். சுத்தமான கை, அதாவது பரிதானம் வாங்காம நல்ல முறையிலையும் சம்பாதிக்க முடியும், தீய வழியிலையும் சம்பாதிக்க முடியும். தீய வழியில சம்பாதிச்சா சீக்கிரம் முன்னுக்கு வந்துடலாம், ஆனா தேவன் அதை விரும்புகிறது இல்லை. அப்போ வசனம் சொல்லுகிறபடி சுத்தமான கை உள்ளவன் மென்மேலும் பலத்து போவான். நம்ம கையில ஒரு சுத்தம் இருந்ததுன்னா நம்ம எந்த வேலை செய்தாலும், அது ஒரு டெய்லரிங் வேலையா இருந்தாலும், ஒரு மெக்கானிக் வேலையா இருந்தாலும், எந்த வேலை செய்தாலும் கர்த்தர் பார்க்கிறார் என்று பயந்து உத்தமமா அந்த வேலையை செஞ்சு ஆசையா விருப்பத்தோட சுத்த மனசாட்சியோட நம்ம அந்த வேலையை செய்யும் பொழுது தேவன் அதை பார்த்து இன்னைக்கு இல்லைனாலும் நான் சொல்றேன், நிச்சயமாய் ஒரு நாள் இதற்குரிய பலன் 1000 மடங்கு உங்க மடியில கர்த்தர் கொடுப்பார். ஒரு நாளும் அவருடைய வார்த்தையை கை கொடுக்கிற பிள்ளைகளை அவர் விட்டதே இல்லை. அப்படிதான் ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார், அப்படிதான் ஆண்டவர் ஈசாக்கை ஆசீர்வதித்தார். நம்ம நடக்கிற வழியில உத்தமமாவும் அவருடைய பாதையில அவருடைய வார்த்தையை உறுதியாகவும் பிடித்திருக்கிறோமான்னு கர்த்தர் பார்க்கிறார். அவருடைய வழியில வார்த்தையை பிடித்துக் கொள்வோம், அவருக்கு பிரியமா வாழ்வோம், நம்ம கையை கரைதிரையற்றவர்களாய் காத்துக்கொள்வோம். கர்த்தர் அப்பொழுது நம் செய்கிற வேலையெல்லாம் ஆசீர்வதித்து நம்மை பெருக பண்ணுவாராக. God bless you.